கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மன்னித்தலை சிவன் கோயில் மிகவும் தொன்மையான வரலாற்று எச்சமாக அறியப்படுகிறது. சோழர் ஆட்சி காலத்தில் வட இலங்கையில் அரச தலைநகரங்களாக விளங்கியமைக்கான சிறந்த துல்லிய சான்றாக மன்னித்தலை சிவன் கோயில் ஆலயம் விளங்குகிறது. தமிழக வரலாற்றில் கிறிஸ்துவுக்கு பின் 850 தொடக்கம் 1250 ஆகிய காலகட்டங்களை உள்ளடக்கிய சோழ பேரரசு காலம் பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு பொற்காலமாகும். முதலாம் ராஜராஜன் தொடக்கம் முதலாம் குலோத்துங்கன் காலம் வரை 993 தொடக்கம் 1070ஆம் ஆண்டு வரை இலங்கையில் சோழர் செல்வாக்கு நேரடியாக ஏற்பட்டிருந்தது. சோழ மன்னர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிவபக்தர்களாக விளங்கியிருந்தனர். சோழர்கள் பிற சமயத்தை ஆதரித்த போதிலும் சைவ சமயத்துக்கு பெரும் ஆதரவு வழங்கியிருந்தனர். அவற்றுள் சோழருடைய கல்வெட்டுக்கள் மிக முக்கியமான தொல்லியல் எச்சங்களாகும். அவற்றில் ஒன்றுதான் இந்த மன்னித்தலை சிவன் கோயில். இதனுடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மன்னனான ராஜராஜ சோழன் கட்டின ஒரு கோயிலாக தான் சொல்கிறாங்க. மன்னித்தலை சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் தொன்மையான ஒரு வரலாற்று எச்சமாக இன்றளவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த ஆலயம் காணப்படுதுங்க. அப்படியே நாங்கள் கட்டங்கட்டமாக உள்ளுக்கு போய் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு தற்சமயம் என்ன மாதிரி இருக்குன்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கற்கள் இதில் பாருங்கள் குமிச்சு விட்டுருக்காங்க. ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அவருடைய அந்த கட்டிட கலை அம்சம் இருக்கத்தக்கனையாவே அந்த கற்களை மறைக்காமல் மேற்கொண்டு அதை அழிந்து போகாமல் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோயிலை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறதுக்காக, அப்படியே சிதைந்து போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோயிலை சின்ன சின்ன வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இந்த கற்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்களை தான் பார்க்குறீங்க. அதாவது ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் இந்த கோயிலை கட்டுவதற்கு இந்த கற்களை பயன்படுத்தி தான் கட்டியதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் இருந்து எடுக்கப்பட்ட கோரை கற்களையும் மற்றது செங்கட்டிகளையும் மற்றது சுண்ணாம்பு போன்றவற்றை பயன்படுத்தித்தான் இந்த கோயில் அந்த காலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்காங்க. ஆக பெரிய கோயில் இல்லைங்க, ஒரு சின்ன கோயில் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 அடி நீளமும் 12 அடி அகலமும் தான். இதான் இந்த கோயிலோட நீள அகலங்கள். 3 தளங்களை கொண்ட 7 அடி உயரமான விமானத்தையும் கொண்ட சிறிய ஆலயமாகத்தான் இது காணப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய தேவகோஷ்டங்கள், குதம், சாலை, பஞ்சரம் என்பன அப்படியே சோழ கலைமரபை ஒத்ததாகவே காணப்படுகிறது. 1993ஆம் ஆண்டு தான் இந்த சிவாலயம் முதலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ராஜராஜ சோழன் கட்டின ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி 1993ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மூலஸ்தானமாக இருக்குது பாருங்கள். கீழே அந்த பழைய கற்கள் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய கற்கள் அப்படியே இருக்குது. இந்த யுத்தம் காரணமாக இந்த கோயில் நீண்ட நாட்களாக சிதைவடைஞ்சிருந்தது. அதில் சிதைவடைஞ்ச அந்த கற்களை தான் அப்புறப்படுத்தி அதில் குமிச்சு விட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுடைய அந்த முகப்பு பகுதிகள் மற்ற அந்த மேல் பகுதிகள் எல்லாமே சிதைவடைந்த நிலையில தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், அந்த பழைய கற்கள் அப்படியே இருக்கத்தக்கனையாக பூச்சி வேலையில் செய்து கொண்டிருப்பாங்க. அதாவது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும், சில முக்கியமான அந்த ஆதாரங்களை அழிக்காமல் அப்படியே வச்சு பூச்சி வேலையில் செய்து கொண்டு வராங்க. கோயிலை செய்து கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கற்கள் பழைய கற்கள் ராஜராஜ சோழன் பயன்படுத்தி கட்டிய இந்த கற்கள் அடியில் இருக்கு பாருங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே அந்த எச்சங்கள் சிதைஞ்சு போகாத அளவுக்கு இந்த கோயிலை இப்போ கட்டி கொஞ்சம் வடிவமைத்து கொண்டு வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாதிரி செய்து கொண்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பூநகரிக்கு சென்று இந்த கோயிலை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. என்னென்னு சொன்னால் உண்மையாலுமே சோழர் காலத்தினுடைய அந்த கட்டிட கலையமைப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது நாங்கள் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த கோயிலை பாருங்கள். இலங்கையில் நிறைய எச்சங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் நிறைய சோழர் காலத்து எச்சங்கள்லாம் இருக்குது. புலனறுவையில் இருக்குது. சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா இலங்கையை நிறைய ஆண்டுகளாக சோழர்கள்
தங்களுடைய ஆட்சிக்குட்படுத்தி அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய கோயில்கள் வந்து இலங்கையில ஆதாரமா இருக்குது. அதுல வந்து இந்த மன்னித்தலை சிவன் கோயில்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்குது. இந்த இடத்துல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரை வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சோழர்கள் வந்து அந்த கடல் மார்க்கமாக வந்துதான் இந்த இடத்துல வந்து தங்கி இருந்து கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. சோழ மன்னனுக்கு ஒரு பழக்கம் ஒன்று என்னன்னு சொன்னா தான் வந்து இருக்கிற இடங்கள்ல உடனடியாக ஒரு சிவன் ஆலயத்தை வந்து கட்டுறது அவருடைய ஒரு பழக்கமான ஒரு விஷயம் உண்டு. அப்போ அதற்காக வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடங்களில் தங்களுடைய படையோடு தங்கி இருந்ததாக சொல்லப்படுது. அந்த நேரங்களில் இந்த கோயிலை வந்து அவர் சிவன் கோயிலை வந்து அவர் கட்டி வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழக வரலாற்றில் வந்து கிறிஸ்துக்கு பின் 850 தொடக்கம் 1230 ஆகிய காலகட்டங்களை உள்ளடக்கிய சோழ பேரரசு காலம் பல துறைகளில் வந்து வளர்ச்சி பெற்ற ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுது. முதலாம் ராஜராஜன் தொடக்கம் முதலாம் குலோத்துங்கன் காலம் வரையில் 999 தொடக்கம் 1070 வரை இலங்கையில வந்து சோழருடைய செல்வாக்கு வந்து நேரடியாக ஏற்பட்டிருந்தது. சோழ பேரரசோட ஒரு மண்டலமாக இலங்கையை இணைத்த சோழர் புலனறுவையை ஜனநாத மங்கலம் என்ற பெயரோடு தலைநகராக கொண்டு பல்வேறு நாடுகளாகவும் சதுர்வேதி மங்கலங்களாகவும் பிரித்து நிர்வாகத்தினை மேற்கொண்டிருந்ததோடு அவர்கள் கால பொருளாதார சமய சமூக பண்பாடு அம்சங்கள் யாவும் தங்கு தடையின்றி இலங்கையிலையும் வந்து பிரசித்தி பெற்றிருந்தது. அப்படி ஒரு அம்சமாகத்தான் இந்த மன்னித்தலை சிவன் கோயிலை வந்து நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்குது. சோழர் வந்து கட்டிய இந்த சிறிய கோயிலுக்கு அருகாமையில் ஒரு பெரிய ஒரு கோயில் வந்து கட்டி கொண்டிருக்கிறார். இவர் வந்து புலம்பெயர் தேசத்துல இருந்து கட்டி கொண்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் வந்து கூறியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து இந்த கோயிலினுடைய வேலைப்பாடுகள் வந்து பார்க்கும்போதே வந்து மிக அருமையான முறையில் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலினுடைய அந்த தூணாக இருக்கட்டும் அல்லது கோபுரங்களிலே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களாக இருக்கட்டும் உண்மையிலே வந்து மிகவும் நேர்த்தியான முறையில் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணாவரால் இதை வந்து கட்டி கொண்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழரின் இலங்கை மீதான நடவடிக்கைகளை இன்று வரை பிரதிபலிக்கும் வகையில் கல்வெட்டுக்கள், நாணயங்கள், இலக்கியங்கள், கட்டிட சிற்ப கலை அம்சங்கள் அமைந்திருக்குது. அவற்றுள் சோழருடைய கல்வெட்டுகள் மிக முக்கியமான தொல்லியல் எச்சங்களாகவும் இங்கு வந்து நிறைய இடங்களில் வந்து காணப்படுகிறது. சோழர்கள் பிற சமயத்தை ஆதரித்த போதிலும் சைவ சமயத்திற்கு பெரும் ஆதரவு வழங்கி இருந்தனர். சோழ மன்னர்களில் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபக்தர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. சோழர் ஆட்சி 77 ஆண்டுகள் இலங்கையில் வந்து நிலை பெற்றிருந்த காலப்பகுதியில் வந்து பல்வேறு சாசனங்கள் எழுதப்பட்டிருந்ததுடன் அவற்றில் பெரும்பான்மையானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமயம் சார்ந்ததாகவே அமைஞ்சிருக்குது. இச்சாசனங்கள் மாந்தை, பதவியா, கந்தலாய், நிலாவளி, மானாங்கேணி, திருகோணமலை, யாழ்ப்பாணம், ஊர்காவத்துறை, அந்தரகல, கடவத், நெருகிரி ஆகிய இடங்களில் வந்து கிடைக்கப்பெற்றிருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோழ கல்வெட்டுக்களை சான்றாதாரமாக கொண்டு நோக்கும்போது சோழர்கால இலங்கையில் ஈஸ்வரங்களான சிவன் கோயில்கள் சிறப்புற்ற தன்மையினையும் சிவன் கோயில் நடவடிக்கைகள் பற்றியும் இக்கோயில் நடவடிக்கைகளில் பங்கு கொண்ட சமூகத்தின் பல பிரிவுகள் பற்றியும் அறிய முடிகிறது. எனினும் சோழ கல்வெட்டுகளில் பெரும்பான்மையானவை சிதைவடைந்த நிலையில் கிடைக்கப்பட்டமையானது கல்வெட்டு செய்திகளை முழுமையாக அறிய முடியாது இருக்குது. அந்நியரது கலை அழிவு கொள்கைகள் போன்ற காரணங்களால சோழ கல்வெட்டுகள் பெரும்பான்மையானவை அழிந்தும் அழியாத நிலையிலும் கிடைக்கப்பட்டிருக்குது. எஞ்சிய கல்வெட்டு எச்சங்களை கொண்டே சோழர் காலத்துல வந்து இலங்கையில சிவ வழிபாடு சிறப்புற்றிருந்ததை வந்து அறியக்கூடியதாக இருக்குது. இந்த கல்வெட்டு செய்தியினை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று வரையும் எஞ்சியிருக்கும் தொல்லியல் எச்சங்களான பூநகரி மன்னித்தலை சிவன் ஆலயம், நெடுந்தீவு சிவன் ஆலய எச்சங்கள், புலனறுவை சோழர் கால சிவன் ஆலயங்கள் மற்றும் இலங்கையின் பல்வேறு இடங்களில் சோழர் காலத்துக்குரியதாக அடையாளப்படுத்தப்பட்ட சிவலிங்கங்கள், நடராஜர், அர்த்தநாதீஸ்வரர், சிவன், பார்வதி விக்கிரக வடிவங்கள் என்பன முக்கியமானதாக இப்பையும் வந்து பல இடங்கள்ல நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மன்னித்தலை சிவன் கோயில். அதாவது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. என்னன்னு சொன்னால் சோழர்கள் எல்லாம் இந்த இடத்துல கால் பதித்து நடமாடி திரிந்திருக்கிறாங்க என்று நினைக்கும் போது மேல் வந்து புல்லரிக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் அந்த கோயில்களை பார்த்து அங்கே இருக்கும்போது என்னமோ தெரியல சோழர்களோடையே நாங்கள் இருந்து கதைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒன்று எங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஒரு எனக்கு சோழர் சம்பந்தமான நிறைய வரலாறுகளை தெரிஞ்சு கொள்வது வந்து சரியான விருப்பம். ஆகவே அதனால தான் இந்த காணொலியை நான் தேடி பல விஷயங்களை படித்து தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை சுட்டி காட்டலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் வந்து சரியான தகவல் தான் உங்களுக்கு தந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த கோயிலோட அமைப்பு மற்றும் உங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த கோயிலை அழிஞ்சு போகாமல் இந்த கோயிலை வந்து
சரியான முறையில் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து கட்டி கொண்டிருக்கிறார். பழைய கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்கத்தக்கனையாக புதுப்பிச்சு கொண்டிருக்கணும். ஒரு நல்ல விஷயம் உண்டு. தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலியை பாருங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் போட போகிறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, மறக்காம அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.